தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. நெல்லையில் கனிம வள முறைகேடு தொடர்பாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கனிம வள அதிகாரிகள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு 3 பேர் பணியிட மாற்றம் தற்போது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது கனிம வள முறைகேடு தொடர்பாக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்து விவரங்களை பகிரலாம். அதாவது தமிழகத்தோட தென் மாவட்டமான திருநெல்வேலியில அதிக அளவுல கிரஷர் மற்றும் கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதியோடனும், ஒரு சில குவாரிகள் அனுமதி இல்லாமலும், அதே மாதிரி இந்த கிரஷர்ஸ், அதாவது இந்த கற்களை உடைத்து அனுப்பக்கூடிய கிரஷர்ஸ் நிறைய கிரஷர் அனுமதி இல்லாம செயல்பட்டு வரதா ஏற்கனவே பல்வேறு புகார்கள் மாவட்ட ஆட்சியருக்கும் சரி, மதுரை மண்டல மேலாளருக்கும் சரி போய்கிட்டே இருந்தது. இந்நிலையில கேரளாவுக்கு இங்கிருந்து கடத்தப்படக்கூடிய அதிக அளவிலான கனிம வளங்களை குறித்து ஒரு சில சச்சரவுகள், அதே மாதிரி ஒரு சில இது வெளியாச்சு. இந்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதோடு அந்த அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியக்கூடிய 3 பேர் பணியிடை, அதாவது டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கேரளாவுக்கு இங்க இருந்து போகக்கூடிய கனிம வளங்களுக்கு டூப்ளிகேட்டா பாசஸ் அடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைமுறை திட்டு, அதாவது இந்த கனிம வளத்தை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி பாஸ் உண்டு. அந்த பாசை டூப்ளிகேட்டா அடிச்சதுக்கு காரணமா தற்போது அது வெளியான நிலையில 40 கிரஷர்களுக்கு அனுமதி இல்லாத 40 கிரஷர்கள் அனுமதி இல்லாம செயல்பட்டு வந்ததும், அந்த கிரஷர்கள் மூலமா அந்த கனிம வளங்கள் இங்க இருந்து கேரளாவுக்கு கொண்டு போகப்பட்டு இருந்ததும் தெரிய வந்த சூழ்நிலையில தற்போது அதை நிறுத்தப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல சட்டநாதன், சொர்ணலதா ஆகிய இருவருமே அதாவது புவியியலாளர்கள், அந்த கனிம வள அதிகாரிகள் சட்டநாதன், சொர்ணலதா ஆகியோர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டைபிஸ்ட் ஈஸ்வரி, அதே மாதிரி அலுவலக உதவியாளர் காசிராஜன், டிரைவர் ரமேஷ் ஆகியோர் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சட்டநாதன், மதுரை மண்டல கனிம வள மேலாளர் சட்டநாதன் அப்படிங்கிற தலைமையில தான் அந்த ஆய்வு நடந்தது. அதன் அடிப்படையில தற்போது 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு இல்லாம 3 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பகுதியில அதிக அளவுல குவாரிகள் செயல்பட்டு, அதன் அடிப்படையில அடைமதிப்பான்குளம் அப்படிங்கிற பகுதியில ஒரு குவாரியில கனிம வளம் விழுந்து, அதாவது இந்த கற்கள் விழுந்து 5க்கும் மேற்பட்டோர் பலியான ஒரு சூழ்நிலையில தமிழகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா, எங்கேயுமே அந்த குவாரிகள் செயல்படாம இருந்த ஒரு சூழ்நிலையில கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு மீண்டும் செயல்பட துவங்கிச்சு. கடந்த வருடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குவாரிகள்ல, அதாவது அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது கனிமவள துறையிலேயே போய் அங்க இருக்கிற பாசஸ்ல அந்த லாரி ஓட்டுநர்களே அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருந்தோம். 1. 2வது, இதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே டூப்ளிகேட்டா பாசஸ் ரெடி பண்றது, அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வகையில அந்த குவாரிகளை ரெடி பண்ணி அதன் அடிப்படையில இங்க இருந்து கேரளாவுக்கு கனிம வளம் கடத்துறது, அதாவது கடத்துறதோடு இல்லாம முறை இல்லாம பாசஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டா பாசஸ் அடிக்கிறது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கனிம வள அதிகாரிகளே துணை போனதோடு இல்லாம அது ஒரு பெரிய சச்சரவு உண்டாச்சு. கேரளா சைட்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக அரசோட சட்டப்படி கேரளாவுக்கு கனிம வளங்களை தமிழகத்துக்குள்ள எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம், கேரளாவுக்கு, அதாவது பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கறதுதான் சட்டம். ஆனா இங்க இருந்து முறைகேடான வழியில தினமும் கிட்டத்தட்ட தென்காசி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 150 முதல் 200 லாரிகள்ல மணல், அதே மாதிரி கல்லு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜல்லி, பொடி ஜல்லி அப்படிம்பாங்க, அது உள்ளிட்டவைகள் கடத்திட்டு வந்த சூழ்நிலையில அவை அனைத்துமே முறைகேடாக நடந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு இல்லாம 3 பேர் தற்போது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.